இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த MR நகர் பகுதியை சேர்ந்தவர் பலராமன். பலராமன் மனைவி மஞ்சு. இவரது கணவர் பலராமன் உயிரிழந்த நிலையில் மஞ்சு சொந்தமாக ஷிப்ட் டிசைர் கார் வாங்கியுள்ளார். இந்த நிலையில் இதனை சில மாதங்களுக்கு முன்பு தில்லை நகர் பகுதியைச் சேர்ந்த கமலக்கண்ணன் மற்றும் சாய்பாபா நகர் பகுதியைச் சேர்ந்த ஃபைரோஸ்கான் என்பவர்களிடம் 1 லட்சம் ரூபாய்க்கு அடமானம் வைத்துள்ளார். இதனை இருவரும் கூட்டு சேர்ந்து மாற்று நபருக்கு 3 லட்சம் ரூபாய்க்கு போலியாக பத்திரம் செய்து விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மஞ்சு அடமானம் வைத்த நபர்களிடம் கேட்கும் பொழுது, உனது காரை தர முடியாது, என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் கடந்த திங்கட்கிழமை அன்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு கூட்டத்தில் தனது காரை இவர்களிடமிருந்து மீட்டு தர கோரி மாத்திரை சாப்பிட்டு மயங்கி விழுந்தார். இந்த சம்பவம் குறித்து திருப்பத்தூர் நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் கமலக்கண்ணன் மற்றும் ஃபைரோஸ்கான் ஆகிய இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அப்போது இருவருக்கும் ஆதரவாக ஆஜரான வழக்கறிஞர் சுரேஷ் என்பவர் அந்த கைதான இருவரிடமும் நீதிபதி கேட்கும் போது, எனக்கு உடல்நிலை சரியில்லை என கூறுங்கள் என கூறியுள்ளார். இதன் காரணமாக பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர் குடியரசன், ஏன் இதுபோல் சொல்லிக் கொடுக்கிறீங்க, இது தவறு என்று கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த வழக்கறிஞர் சுரேஷ் காவலர் குடியரசனை அநாகரிகமாகவும் ஆபாசமாகவும் பேசி கொலை மிரட்டலும் விடுத்துள்ளார். இதனால் அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நீதிமன்றத்திலேயே காவலரை ஆபாசமாக பேசிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிக